இருக்கிறது ஒரு அட்டை எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைல் அப்போ ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுனா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோவேஷனுக்கான லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்தாலும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஒரு ஷேர் % ஒரு புக் மார்க் % வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மார்க் % ஷேர் % நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க் % வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தா நான் கொஞ்சம் எம்டி விட்டு நெக்ஸ்ட் பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு 3:5 ஃபைல் நான் வந்து கண்டினியூஸாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எப்படி இமேஜ் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டுக்கான லிங்க் தந்துருப்பேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்படி கரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் மேலே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட் பார்த்தா வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் அந்த டெம்ப்ளேட்டில் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணி கரெக்டாக 3:5 ஜம்ப் ஆகிங்க. ஜம்ப் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் வந்து இந்த கட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணிங்க. அதாவது கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடல இமேஜை கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண எப்படி இமேஜ் ஆட் பண்ணதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுங்க. புக் மார்க் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா செலக்ட் பண்ணிங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். மேலே 3 கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆகிடும் இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கரை நீங்கள் எப்படி இமேஜ் ஜூம் பண்ணலாம் மாதிரி வந்து ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யார் கிளிக் பண்ணி கட் ஆஃப் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நான் எப்படி கட் இந்த ரெட் கலர் பீட் மார்க்குள்ளே எப்படி இமேஜ் நான் கிராப் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். பேக் வந்துங்க. ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ப்ளஸ் ஆகும் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர் அது கிளிக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியிருப்போம். அது நான் கரெக்டாக எப்படி பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் மாதிரி வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் ஆகும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா பேஸ்ட் ஸ்டைல்னு பக்கத்தில் ஒரு ஏரோ மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு பக்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக லேயருக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். கரெக்டாக இப்போ ஆட் ஆகினா அந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. அதுதான் நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் கரெக்டாக வந்து ஆட் ஆகும். நான் சொல்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். 3 இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நான் ஒரு ஸ்டெப்புக்கும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு லேயர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிங்க. எஃபெக்ட் கரெக்டாக ஒரு லேயர் வந்து பேஸ்ட் ஸ்டைல்னால் ஒரு லேயர் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ தான் இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. அதான் இப்போ தான் ஆட் பண்ணிச்சு. எஃபெக்டே வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆகும் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்ல வச்சு கரெக்டாக ப்ளஸ் ஆகும் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயர் ஆட் ஆகிடும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 3 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் ஒன்று இங்கே இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட் வந்து பார்த்தா அந்த சிசி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். எக்ஸ்பெண்ட் ஆகி மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ செட் போட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக சொல்கிறாங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.